ஓட்ஸ் ரவா தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓட்ஸு 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸை நம்ம லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். நல்லா அரைச்சிட போகிறோம் மிக்சியில். இப்போ வறுத்துட்டோம். இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஓட்ஸு. இது 3/4 கப்பு. உங்களுக்கு கப்பு காட்டினேன். 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது கூடவே கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே, இப்போ நம்ம அது தேவையான அளவு 2.5 கப்பு தண்ணி. நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 hour ஊறட்டும். தோசை எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். சூடானோடனே தோசைக்கல், இந்த ஆனியன் இதுக்கு தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி போட்டு தான் ஊற்றணும். தண்ணியாக தான் இருக்கணும். எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது மாவுக்கு. சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா வெந்து திரும்ப அதுவே மேலே எழுந்து வரும். அப்போ தான் எடுக்கணும். நீங்களும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த கலர் வந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லாயிருக்கும். இப்போ தோசை வெந்துடுச்சு. திருப்பி போட்டாச்சு. எடுத்துட்டோம். ஓட்ஸ் தோசை தயார். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.